ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. தேனேறு தாமரையாள் திருமார்பன் தன் தென்னருளால் அவன் அடியில் விவேகம் பெற்று இங்கு ஊனேறு பவக்குழியை வெறுத்ததற்பின் விரக்தியுடன் வினையின் திரளுக்கு அஞ்சி கூனேறு பிறை இறையோன் சாபம் தீர்த்தான் குறை கழலே சரணம் அடைந்து குரம்பை விட்டு வான் ஏறும் வழிப்படிகள் அடைவே கண்ட வண்புகழ் தூப்புல் வள்ளல் அருள் பெற்றோமே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். சுயப்பதியான பகவான் நமக்கு புலன் உணர்ச்சிகளை கொடுத்துருக்கான். எதுக்காக? அவனை சென்று அடையணுங்கிறதுக்காக. கை கால்களை கொடுத்துருக்கான், கர்ண கலேபரங்களை கொடுத்துருக்கான். ஞானம், அறிவு, சாஸ்திரங்கள், ஆச்சாரியர்கள் அப்படின்னு இத்தனையும் அந்த எம்பெருமானை போய் அடையும் சாதனங்கள். இவைகளை பயன்படுத்தி நாம் போய் அவனை அடையணும். அவனே 9 படிக்கட்டுகளை கொடுத்து அதன் வழியாக அவனை போய் அடையலாம்னு வழிகாட்டியும் இருக்கான். 9 படிக்கட்டுகள் என்னென்ன? விவேகம், நிர்வேதம், வைராக்கியம், பீதி, பிரசாதஹேது, உட்கிரமணம், அட்சிராதி மார்க்கம், திவ்யதேச பிராப்தி, பராப்திங்கிற பகவத் அனுபவம். இந்த 9 படிக்கட்டுகளையும் ஏறினா 9வது படிக்கட்டில் பகவான் நம்மளை கட்டி அணைச்சிண்டு ஆனந்தம் அடையறானாம். இதுதான் முக்தி தசையில் நம்மளாம் அடையக்கூடிய பரமானந்தம். அவனை போய் அடைஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பரமானந்தம். இந்த 9 படிக்கட்டுகளையும் ஏறியவன் யார் அப்படின்னா, ராமாயண காவியத்தில் உத்தமமானவன் அழைக்கப்படும் பரதாழ்வான். பக்தி மார்க்கத்துக்கு இவன்தான் பிரதம உதாரணம். இவன் ஏறிய வழிதான் உத்தமமான வழி. இவன் காட்டிய அந்த வழிகளை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். எப்படி இவன் 9 படிகளையும் ஏறினான்கிறத பார்க்கலாம். முதல் படிக்கட்டு விவேகம். பிறக்கிற போதே விவேகியாக இருந்தான் பரதன். தெளிவான ஞானம் இருந்தது. எதையும் அலசி ஆராயக்கூடிய தெளிவு இருந்தது அவன்கிட்ட. 2வது படிக்கட்டு நிர்வேதம். கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டான். ஒரு தப்பும் இவன் பண்ணலை, ஆனால் எல்லா தப்பையும் தன்மேல போட்டுண்டு வருத்தப்படுறான். மந்திரையோட சூழ்ச்சியால் தான் ராமர் காட்டுக்கு போனார்னு சொன்னான் சத்ருகுணன். அவளோட சூழ்ச்சி இல்லை அப்படிங்கிறான் பரதன். கைகேயி தசரதர்கிட்ட 2 வரம் கேட்டா அதனால்தான் ராமர் காட்டுக்கு போனார்னு எல்லாரும் சொன்னா. நச்ச மாதுரஸ்ய, எங்கள் அம்மா கைகேயும் இல்லை அப்படின்னு விட்டான். தசரதன் வாக்கு கொடுத்தார், அதனால தான் ராமர் காட்டுக்கு போனார்னு காரணம் சொன்னார்கள். அதுவும் காரணம் இல்லை அப்படின்னு விட்டான். பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காகத்தான் ராமர் போனார் அப்படின்னு சிலர் சொன்னார்கள். அதுவும் காரணம் இல்லைன்னு நிர்வேதப்பட்டு அழறான். பின்ன எது காரணம் அப்படின்னு கேட்டால், பரதன்னு ஒருத்தன் பிறந்ததே பாபம், என் பாபம்தான் காரணம் அண்ணா காட்டுக்கு போக அப்படின்னு எல்லா பழியையும் தன்மேல போட்டுண்டு நானேதான் ஆயிடுகன்னு ஆண்டாளின் வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தான் இந்த பரதன். பெரிய பெரிய பாபங்களை எல்லாம் சொல்கிறான். கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை கொல்றது மகா பாபம். உலகத்துக்கு இதன் மூலமாக பல கெடுதல்கள் ஏற்படும். பிரம்மவித்துக்கள் சொல்கிறது, தூங்கின்றிருக்கிறவாளை கொல்றது, ஸ்திரீகளை கொல்றது, பிரம்மவித்துக்களை கொல்றது, கோஹத்தி பண்ணுறது,
இப்படிப்பட்ட பெரிய பெரிய பாபங்களை எல்லாம் சொல்லி வரிசையாக அடிக்கிண்டு போய் ராமன் காட்டுக்கு அனுப்பினவாளுக்கு இந்த பாபங்கள்லாம் போய் சேரட்டும்னு பிரதிஜை பண்ணினான் பரதன். சாஸ்திர ரீதியாக ஆராய்ஞ்சா இந்த பாபங்கள்லாம் மற்றவாளுக்கு போய் சேரும். யாருக்கு இந்த பாபங்கள்லாம் போய் சேரும் அப்படின்னா, சூரிய உதய காலத்திலையும் சந்தியா காலத்திலையும் யார் படுத்துண்டு தூங்குறாளோ அவளுக்கு போய் சேருங்கிறது சாஸ்திரம். அதனால்தான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொன்னா, உஷத் காலத்தில் எழுந்திருக்கணும், சந்தியா காலத்தில் படுத்துண்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள். இது 2வது படிக்கட்டு. 3வது படிக்கட்டு வைராக்கியம். அயோத்தி ராஜ்யத்தின் மேலே துளி கூட அவனுக்கு பற்றே கிடையாது. பற்று இல்லாமல் இருந்தான் அவன். ஸ்மசானத்தில் ஒரு பிள்ளை, சுடுகாட்டில் ஒரு பிள்ளை அப்பாக்கு கொள்ளி போட்டுட்டு எப்படி திரும்பி பார்க்காம விரக்தியோடு வருவானோ அந்த மாதிரி அயோத்தியை மாநகரத்தை திரும்பி கூட பார்க்காம வந்தான் பரதன். அதன் மேல் அவனுக்கு பற்றே கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவா, திரும்பி நந்தி கிராமத்துக்கு வந்தானே அப்படின்னா அது ராமர் இட்ட கட்டளை. அந்த கட்டளைக்கு அடிபணிஞ்சு அதுக்கு மதிப்பு கொடுத்து திரும்பி வந்தான். அதன் மேலே பற்றோட, அந்த ராஜ்யத்தின் மேலே பற்றோட வரலைன்னு நம்ம உணரணும். அவ்வளவு வைராக்கிய நிதியாக இருந்தான் பரதன். இது 3வது படிக்கட்டு. 4வது படிக்கட்டு பீதி. பீதினா பயம். தனியாக காட்டுக்கு போய் ராமன் எதிரில் நிற்கிறதுக்கு அவன் பயப்பட்டான். ஏன்னா அண்ணாவோட வனவாசத்துக்கு பரதன்தான் காரணம்னு அண்ணா நினைச்சுட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பீதி, பயம் அவனுக்கு. ராமண்ணா நினைக்க மாட்டார், ராமன் நினைக்கவே மாட்டார். ஆனாலும் அவனுக்கு ஒரு பயம், அண்ணா நம்ம தான் அதுக்கு காரணம்னு நினச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட்டான். அதனால தான் தனியாக போகாமல் வசிஷ்டாதி மகரிஷிகளை முன்னிறுத்திண்டு ராமரோட திருவடியை போய் பற்றினான். அண்ணா என்னை மன்னிச்சு அயோத்தி ராஜ்யத்துக்கு நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினான். இவனுடைய இந்த பீதிக்கு நம்முடைய பூர்வர்கள் அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாள். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் விளைஞ்ச பயிரை பார்த்துட்டே கையில் தடியோட வரப்பில் சந்தோஷமாக நடந்து போயின்னு இருக்கான். அப்போது அங்கே ஒரு பெரிய நல்ல பாம்பு போகிறத பார்த்துட்டான். பாம்புன்னா படையே நடுங்குமே. ஆனால் இவன் பயப்படலை. பக்தியோட அதை கையை கூப்பி வணங்கினா, இவ்வளவு நெல் இங்கே விளைஞ்சதுக்கு காரணம் இந்த பாம்பு தான் அப்படின்னு நினச்சான். இவன் கையை கூப்பினதை பார்த்துட்டு பாம்பு படத்தை கீழே இறக்கிண்டு சரசர சரன்னு புத்துக்குள்ளே நுழைஞ்சுடுத்து. இவன் அந்த புத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துட்டான். ராத்திரி இவனுக்கு தூக்கமே வரலை. மறுநாள் பசுமாட்டு பாலை கறந்து அந்த புத்துக்கிட்ட வச்சு பிரார்த்திச்சான். அது அந்த பாலை சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தில் டொக்குன்னு ஒரு தங்க காசை போட்டுட்டு போயிடுது. நாகதேவதையோட அனுகிரகம்னு அதை எடுத்துட்டு வந்துட்டான். இந்த மாதிரியே 1 மாத காலம் இவன் பாலை வைப்பான். அது பருகிட்டு ஒரு தங்க காசை போட்டுட்டு போகும். ஒரு நாள் ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுத்து இவனுக்கு. அதனால் தன்னுடைய பிள்ளைக்கிட்ட அந்த பாம்புக்கு பால் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். மறுநாள் அந்த புள்ளை என்ன பண்ணினா, பாலை வச்சான். பாலை வச்ச உடனே அந்த பாம்பு பருகித்து டக்குன்னு ஒரு தங்க காசை போட்டுது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பா இதை நம்மளுக்கு சொல்லவே இல்லையே, அது தங்க காசு போடும்னு சொல்லலையே அப்படின்னு நினச்சான். மறுநாளும் இதே மாதிரியே நடந்தது. தங்க காசை போட்டுது. அப்போது இவனுக்கு தோணித்து, இந்த புத்துக்கு கீழே ஏதோ புதையல் இருக்குது, அந்த புதையலை இந்த பாம்பு பாதுகாத்துருக்கு. இந்த பாம்பை நம்ம கொன்னுட்டோம்னா நமக்கு அந்த புதையல் கிடைச்சிடும். நம்ம ஒரே நாளில்
குபேரனா ஆயிடலாம் அப்படின்னு நினச்சான் இந்த பையன். உடனே என்ன பண்ணால், அடுத்த நாளைக்கு பாலை எடுத்துட்டு போனால், கையில் ஒரு கொம்பு வேறு எடுத்துட்டு போனான். அந்த பாம்பை அடிக்கணும் அப்படின்னு பாலை வச்சுட்டு ஓரமாக மறைஞ்சி நின்று அந்த பாம்பு வந்து சாப்பிட்ட உடனே ஓங்கி அடித்தான். எங்கே அடித்தான் அப்படின்னா, தலையில் படலை, பாம்போட தலையில் படலை, போய் வாலில் பட்டுடுத்து அந்த அடி. வால் நுனியில் அடித்ததுனால, பாம்புகளுக்கெல்லாம் வால் நுனியில் அடித்தா மகா கோபம் வந்துடும். உடனே பாம்பு என்ன பண்ணிட்டு சீறி அவனுடைய கழுத்தில் கடிச்சுடுத்து துடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டான். வெளியூருக்கு போன இந்த பையனுடைய அப்பா திரும்பி வந்தார், அந்த விவசாயி திரும்பி வந்தார். அதுக்குள்ளே எல்லா காரியமும் முடிஞ்சு போயிடுது. இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கர்மாக்களையும் பண்ணினார். தீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பரம பக்தியோட அந்த பாம்புக்கு பாலை கொண்டு போய் சமர்ப்பித்தான் இந்த விவசாயி. அந்த பாம்பு பேசுறது, அந்த காலத்து பாம்பு, அதனால் அது பேசித்து அவளும் உண்மையாக இருந்தா. நான் இனிமே இந்த பாலை பருக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுத்து அந்த பாம்பு. ஏன் அப்படின்னு கேட்டான். முதல்ல இருந்த மாதிரி நீ இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, நான் அதே மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னான் இந்த விவசாயி. இல்லை, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா முதல்ல என்னை நீ தெய்வமாக மதித்து பக்தியோட பாலை வச்ச. இப்போது என்னோட ஒரே பிள்ளையை அடித்த பாம்பு தானே இது அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்குது. அதனால நான் பருக மாட்டேன் அப்படின்னு கொடுத்தோம். அந்த எண்ணம் இருந்தால் அது பீதி இல்லையா, அதனால நான் பருக மாட்டேன் அப்படின்னு கொடுத்தோம். இந்த பாம்பு நினச்ச மாதிரி தான் பரதனும் நினைக்கிறான். ராமன் எதிரில் போய் நின்னா, காட்டுக்கு நான் வரதுக்கு காரணமானவன் இவன் அப்படிங்கிற எண்ணம் வரலாம் இல்லையா. தம்பி நல்லவன்னு நினைச்சாலும் இந்த எண்ணம் வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் பரதனுக்கு. அதனால வேதம் வல்லார்களை முன்னிறுத்தி பகவானோட சரணார விந்தங்களை போய் ஆசிரியிச்சான். இது பீதிங்கிற 4வது படிக்கட்டு. அதையும் ஏறிட்டான், தாண்டிட்டான். இனி 5வது படிக்கட்டு பிரசாத ஹேது. அவன் உகக்கணும்னா அவனால் சொல்லப்பட்ட கடமைகளை நம்ம சரிவர பண்ணணும். அதுதான் பிரசாத ஹேது. பகவான் என்ன கடமைகளை நமக்கு கொடுத்துருக்கானோ அதை நம்ம சரிவர பண்ணணும். தசரதன் மாண்டு போன சமயம் அவருக்கு உரிய கைங்கரியங்களை பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா ராமருக்கு. ஆனால் ராமர் அங்கே இல்லை, அவர் காட்டுக்கு போயிட்டார். பரதன் என்ன பண்ணினான், அப்பாவோட ஈமக்கிரிகைகள்லாம் பண்ணினான். அப்படி பண்ணாமல் ராமனை போய் பார்த்துருந்தா ராமன் இவனோட பேசியிருப்பானோ, பாதுகைகளை கொடுத்துருப்பானோ? கொடுத்துருக்க மாட்டான். இதுலேருந்து என்ன தெரியுறது, நமக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை நாம் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு தெரியறது இதுலேருந்து. அப்போது கர்ம அனுஷ்டானங்களை நிறைவேற்றுவது தான் 5வது படிக்கட்டு இது. பரதனும் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு தான் பகவான் எதிரில் போய் நின்னான். ராமனும் அதை கேட்டு உகந்தான். அதனால பிரசாத ஹேதுங்கிற 5வது படிக்கட்டை ஏறிட்டான் பரதன். இனி 6வது படிக்கட்டு சரீரத் உட்கிரமணம். உட்கிரமணம் அப்படின்னா சரீரத்தை விட்டு ஒரு ஆத்மா வெளியில் போகிறது தான் உட்கிரமணம். அயோத்தியை விட்டு பரதன் வெளியில் வரானே, இந்த செயல்தான் ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியில் வருதுங்கிறத காட்டுறது. 7வது படிக்கட்டு அர்ச்சிராதி மார்க்கம். ஒரு ஆத்மா ட்ராவல் பண்ணி வைகுண்டத்தை அடைஞ்சு அது பயணிக்கும் பல சம்பவங்கள், அது பயணிக்கிற போது பல சம்பவங்கள் நடக்கும். ஒரு ஆத்மா அச்சிராதி மார்க்கத்தில் பகவானை போய் அடையிறது, வைகுண்டத்தை போய் அடையிறதுன்னா பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதைத்தான் அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பரதன் அயோத்தியிலேருந்து சித்திரக்கூடத்துக்கு வருவதைத்தான் அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. உபனிஷத் சொல்கிற அர்ச்சிராதி மார்க்கத்தில் விரஜா நதின்னு ஒரு நதி வரும்.
அந்த நதியில் அந்த முக்தாத்மா குளிச்சுட்டும் அம்மானவன்கிறவா அவனை கைப்பிடிச்சு தூக்கி பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போவான். அதே மாதிரி இங்கே விரஜா நதிக்கு பதிலாக இங்கே என்ன நதி வருது அப்படின்னா கங்கை நதி வரதான். அதுக்கப்புறம் விரஜையை தாண்டின உடனே 500 அப்சர ஸ்திரீகள் வந்து ஜீவாத்மாவுக்கு அலங்காரம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறது உபனிஷத். இங்கே கங்கையை தாண்டின உடனேயே பரத்வாஜர் ஆசிரமத்தில் விசேஷமாக ஆராதிச்சார் பரத்வாஜ ரிஷி பரதனை மட்டும் ஆதரிக்கலை, அவனோட கூட வந்த எல்லாருக்கும் விருந்து படைச்சார், எல்லாரையும் கவனிச்சுண்டார். இது அப்சர ஸ்திரீகள் அலங்காரத்துக்கு சமமானது. அடுத்ததா வித்யுத் புருஷன்கிற மின்னல் புருஷன், வித்யுத்னா மின்னல், அந்த மின்னல் புருஷன் அந்த ஜீவாத்மாவை கையை பிடிச்சு அழைச்சிண்டு போவான் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத்து. இங்கே அதுக்கு துல்லியமாக பரதனை யார் கையை பிடிச்சு அழைச்சிண்டு போனா அப்படின்னா குகன் அழைச்சிண்டு போனானாம். இது 7வது படிக்கட்டு. 8வது படிக்கட்டு திவ்ய தேச பிராப்தி அப்படின்னு ஒரு முக்தாத்மா வைகுண்டத்தை சென்று அடைவது. அங்கே வைகுண்டத்தில் பகவான் விசேஷ பரியங்கத்து மேலே மகாலட்சுமி தாயாரோட கூட எழுந்துருளி இருக்கான். இங்கே அந்த திவ்யதேச பிராப்தி எது அப்படின்னா அதௌ சித்திரக்கூடக அப்படிங்கிறார் வால்மீகி மகரிஷி. வைகுண்டத்துக்கு துல்லியமானது, ஈக்குவலானது சித்திரக்கூடம் அப்படிங்கிறார் அவர். இங்கே சித்திரக்கூடத்தில் ஆதிசேஷ அவதாரமாகிய லக்ஷ்மணரோட சீத்தையும் ராமரும் வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கிறார்கள். திவ்யதேச பிராப்தியில் எம்பெருமான 4 விதமாக பக்தி பண்ணி அனுபவிப்பார்கள். அங்கே போனால் என்ன 4 விதமான பக்தி அப்படின்னா சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அப்படின்னு 4 விதமான பக்தி. இந்த 4ஐயும் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒருத்தர் ஸ்ரீரங்க திவ்யதேசத்தில் வசிக்கிறார், அங்கே இருக்க. ஆனால் அவரால் ஸ்ரீரங்கநாதரை போய் சேவிக்கவே முடியல. ஏன்னா எப்பவும் வேலை விஷயமாக ஸ்ரீரங்கத்தை விட்டு திருச்சி, கரூர் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருப்பார். ராத்திரி திரும்பி வந்துடுவார். ஆனால் அந்த ரங்கநாதர் இருக்கக்கூடிய பூமியில் இவன் வாசம் பண்ணுறான். ஆனால் அவரை சேவிக்க மாத்திரம் இவனுக்கு முடியலை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாக்கியம் இவனுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா காலம்பரை போனால் ராத்திரி வந்துடுறானே, ஸ்ரீரங்கத்தில் வந்து வாசம் பண்ணுறானே. இதைத்தான் சாலோக்கியம் அப்படின்னு சொல்வார்கள். அடுத்தது சில பேர் கோவிலுக்குள்ளேயே வேலை பார்ப்பா, மடப்பள்ளியில் வேலை பார்ப்பா, அங்கே இருக்கிற பெருக்கிறது, துடைக்கிறது, வாட்ச்மேன் வேலை இதெல்லாம் பார்ப்பா. ஆனால் உள்ளே போய் அந்த பகவானை சேவிக்க அவளுக்கெல்லாம் நாழி இருக்காது, சதா வேலை அவளுக்கு. அதனால் உள்ளே போய் பெருமாளை சேவிக்க முடியாது. இந்த நிலையை சாமீபியம் அப்படின்னு சொல்வோம். 3வதா ரங்கன் பக்கத்திலேயே நின்றுருப்பார் ஒருத்தர். யார் அப்படின்னா அர்ச்சகர். அர்ச்சனை பண்ணுவார், தீபாராதனை காமிப்பார், எப்பவும் அந்த கைங்கரியத்திலேயே தான் ஈடுபட்டுருப்பார் அவர். ஆனால் அவர் பகவானை அனுபவிக்க மாட்டார். நம்ம போய் நின்னோம்னா நம்ம பகவானை திருவடியிலேந்து திருமுடி வரை அனுபவிப்போம். அவருடைய கண்கள் எப்படி இருக்குது, அவருடைய கையில் என்ன வச்சுட்டுருக்கிற அஸ்திர சஸ்திரங்கள்லாம் அப்படின்னு அதெல்லாம் நாம் பார்ப்போம். ஆனால் அவரால் அதெல்லாம் ஒன்றுமே பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார், எப்போ பாரு தீபாராதனை காமிக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, அதை தான் பண்ணுவார். பகவானை அனுபவிக்க மாட்டார். ஏன் இவர் பகவானை அனுபவிக்கலாமே அப்படின்னா, இவர் அனுபவிக்க ஆரம்பித்தா பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவா, இவர் பகவானை அனுபவிச்சுட்டே இருப்பார். பக்தர்கள்லாம் வெளியில் கூட்டம் கூட்டமாக நின்றுட்டே இருப்பாள் பூஜைக்காக. இந்த பக்தியைத்தான் சாரூபியம் அப்படின்னு சொல்லுவா. இதை சாரூபியம்னு பக்கத்திலேயே இருந்தாலும் இவரால் ரங்கனை அனுபவிக்க முடியலை. இது 3வது விதம். 4வது விதம் சாயுஜ்யம். பகவானை பாதாதி கேசம் நின்றுண்டு அனுபவிப்பது, அதுதான் சாயுஜ்யம். அப்படி அனுபவிச்சார் ஒருத்தர். யார் அப்படின்னா திருப்பானாழ்வார். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள்
மேனி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமேன்னு அவரே பாடுறார். அப்போது திருவடியிலேந்து திருமுடி வரை அவர் அனுபவித்தார். அப்போது இந்த சாயுஜ்ய பக்தியை ஒரு சிலரால் தான் அனுபவிக்க முடியும், எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. இப்படி இந்த 4 நிலைகளையும் பரதன் என்ன பண்ணுறான், 4 ஸ்லோகங்களில் சொல்கிறான். பரதன் சொல்கிறான்னா இவர் சொல்கிறார், வியாசர் எழுதியிருக்கார், அதை சொல்கிறான். என்ன அப்படின்னாக்க, யாவன்ன ராமம் திரக்ஷாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகிம் வா மகாபாகாம் நமே சாந்திர் பவிஷ்யதி. இந்த ஸ்லோகத்தில் பரதன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராமன் இருக்கிற இடத்துக்கு போய் அவனை பார்த்தாதான் எனக்கு சாந்தி அப்படிங்கிறான். இது எந்த பக்தியை காண்பிக்கிறதுனா சாலோக்கியத்தை காண்பிக்கிறது. அடுத்த ஸ்லோகத்தில் யாவன்ன சந்திர சங்காசம் தத் திரக்ஷ்யாமி சுபானனம் பிராத்துஹு பத்மபலா சாட்சம் நமே சாந்திர் பவிஷ்யதி. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னா, ராமர் கிட்டக்க நெருங்கி அவனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்காத வரை எனக்கு திருப்தியே இருக்காது அப்படின்னு சாமீபிய பக்தியை சொல்கிறான் இந்த இடத்துல. 3வது ஸ்லோகம், யாவன்ன ராஜே ராஜ்யார்ஹ பித்ரு பைதாமகே ஸ்திதஹ அபிஷேக ஜலக்லின்னக நமே சாந்திர் பவிஷ்யதி. ராமனுடைய திருவடியை தலையில் தரிக்காதவரை எனக்கு சாந்தி கிடையாது அப்படின்னு சாரூபியத்தை சொல்கிறான் இந்த இடத்துல. கடைசியாக 4வது ஸ்லோகத்தில், யாவன்ன சரணௌ பிராதுகு பார்த்திவ வெக்ஞனான்விதௌ சிரசாதாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. ராமனோட திருவடியில் நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சாயுஜ்யத்தை சொன்னான் இந்த இடத்துல. இந்த 4 பக்தியையும் 4 ஸ்லோகங்களில் கொடுத்துருக்கார்கள் ராமாயணத்தில். இந்த 4 ஸ்லோகங்களில் அர்ச்சிராதி மார்க்கமும் சொல்லப்படுறது. திவ்யதேச பிராப்தியை ராமாயணம் ரொம்ப அழகாக எடுத்து காண்பிக்கிறது. பரதன் ஓடி போய் ராமனுடைய திருவடியில் விழுந்து சேவிச்சான். அப்படி சேவிக்கிற போது ராமன் அப்படியே பரதனுடைய கையை பிடிச்சு தூக்கி தன் மடியில் உட்காத்தி வச்சுண்டு உச்சி மோந்து மகிழ்ந்தானான். இது 8வது படிக்கட்டு. 9வது படிக்கட்டு பகவத் அனுபவம். அவனை போய் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்தாத்மா எப்படி இருக்கும், அது பகவத் அனுபவம். ஒரு முக்தாத்மா முக்தாத்மாவை பகவான் தன்னோட மடியில் உட்காத்தி வச்சுண்டு குச்சல பிரசனம் பண்ணுவான் அப்படிங்கிறது உபனிஷத். இதுதான் பகவத் அனுபவம். கேட்பான், நீ யார், எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு. அகம் பிரம்மாஸ்மின்னு நம்ம சொல்லணுமா. இதெல்லாம் அவன் குச்சல பிரசனம் பண்ணுவான். எங்கே அப்படின்னு சொல்கிறது உபனிஷத் அந்த சமயத்தில். அப்போது இங்கே இதே அனுபவம் பரதனுக்கும் கிடைச்சிது. பரதனை மடியில் உட்காத்தி வச்சுண்டு, பரதா, ஊரில் எல்லாரும் சௌக்கியமாப்பா? அப்பா எப்படிடா இருக்கார்? நீ சௌக்கியமாக இருக்கியாடா? ராஜ்யத்தை எப்படிடா நீ பரிபாலனம் பண்ணுற அப்படின்னு பல கேள்விகளை கேட்டார் ராமபிரான் பரதன் கிட்ட. வைகுண்டத்தை அடைஞ்ச முக்த புருஷனோட சிரசில் பகவான் தன்னுடைய திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இங்கே ராமனும் தன்னுடைய பாதுகையை பரதனோட சிரசில் வச்சு அனுகிரகம் பண்ணினான். உயர்ந்த முக்த புருஷன் பகவானை அனுபவிக்கிற போது ஆனந்தப்படுவான். இதே ஆனந்தத்தை பாதுகா ஆராதனம் மூலமாக பரதனும் அடைஞ்சான். அல்லும் பகலும் அனவரதமும் பாதுகைக்கு நித்திய அபிஷேகம் பண்ணி கண்ணீர் விட்டுண்டு அதனிடத்திலேயே சகலத்தையும் விஞ்ஞாபனம் பண்ணிண்டு பாதுகா ராஜ்யத்தை நடத்தினான் பரதன். அந்த பாதுகைக்கு கீழே தான் அடிமையாக இருந்துண்டு பரம ஆனந்தத்தை அடைஞ்சானவன். ராமராஜ்யத்திலேயாவது ஒரு தோஷம் ஏற்பட்டது. காட்டில் ஒரு தபஸ்வியோட பிள்ளை இறந்து போயிட்டான்.
ஆனால் பாதுகா ராஜ்யத்தில் ஒரு தோஷம் கூட ஏற்படலை. ராமராஜ்யத்தை விட உயர்ந்த ராஜ்யம் ஒன்று உண்டு அப்படின்னா அது பரதன் நடத்தின பாதுகா ராஜ்யம்தான். பரதன் ஃபாலோ பண்ணின வழியை பரமபத சோபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 படிக்கட்டுகளையும் தாண்டும் வழி. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்லியிருக்கார். இவைகளை தாண்டி பரமாத்மாவை சித்திரக்கூடத்தில் போய் அவன் அனுபவிச்சானே, அந்த சித்திரக்கூடம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு குலசேகர ஆழ்வார் காட்டுறார் ஒரு பாசுரத்தில். தொத்தலர் பூஞ்சுரி குழல் கைகேசி சொல்லால் தொல்நகரம் துறந்து துறை கங்கை தன்னை பக்தியுடைய குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து சித்திரக்கூடத்து இருந்தவனை இன்று தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் கண்குளிரக் காணப்பெற்றவர் இருநிறத்தார்க்கு இமையவர் நேர் ஒவ்வார் தாமே. இதில் அவர் சொல்கிற அந்த சித்திரக்கூடத்தில் போய் நம்ம பார்க்க முடியலேனாலும் அந்த ராமனை இங்கே தில்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்திரக்கூடத்தை போய் நம்ம சேவிக்கணும். அங்கே போய் அந்த ராமனை சேவிக்கணும். அந்த ராமனை சேவிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சேவித்தவர்கள் தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள்னு சித்திரக்கூடத்தினுடைய சிறப்பை ஆழ்வார் போற்றி பாடுறார் இந்த பாசுரத்தில். உயர்ந்த மோட்ச மார்க்கத்தை காட்டியவன் பரதன்னு சொல்லி கௌசல்யா ராமனுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.